ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 19, 2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது அண்ட் என்னோட நம்பரும் இருக்குது. ஸோ அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் யூபிஎஸ்சி ரிலேட்டட் டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் எவ்வளோ கொரோனா வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தேவையில்லை. அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேக்சின் இது பண்ணியிருக்காங்க. அது ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் சூப்பர் சைக்ளோன் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒடிசாவில் அம்பன் புயல் தாக்குது அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அம்பன் புயலை பற்றி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின் இருக்கும் அப்படின்னா வாட் இஸ் சூப்பர் சைக்ளோன், அதாவது சூப்பர் சைக்ளோனோட க்ரைட்டீரியா என்ன, உங்களுக்கு போய் ஆன்லைனில் போயிட்டு தயவு செய்து நீங்களாக போயிட்டு நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா? அப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் நிறையா வரும், அதை பற்றின ஆர்வம் வரும். ஓகேங்களா? ஸோ நானாக நோட்ஸ் கொடுத்தேன்னா ஒரு 4-5 வரி தான் கொடுப்பேன். பட் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா அதில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ சூப்பர் சைக்ளோன், நார்மல் சைக்ளோன், ஓகேங்களா, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சூப்பர் சைக்ளோன் அப்படின்லாம் இருக்குது. ஒவ்வொரு சைக்ளோனையும் அது எப்படி அதை வரிசைப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கிலோமீட்டர் ஸ்பீடு, அது எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இப்போ உருவாகி இருக்க அம்பன் புயல், ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஃபானி புயல்னு ஒரு புயல், அது என்ன சூப்பர் சைக்ளோனாக இருந்திருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோனிக் இதாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பான் புயலும் என்ன இருக்குன்னா சிவியர் கேட்டகரிக்கு போயிருக்கு. ஸோ கேட்டகரி 4, ஓகேங்களா, கேட்டகரி 4 அது எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம். ஓகேங்களா? விண்ட் ஸ்பீடு பாருங்கள் கிட்டத்தட்ட 165 to 175 km/h போகும் அப்படின்ற ஹவர் இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட 195 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைக்ளோனுக்கு கொடுத்துருக்க க்ரைட்டீரியா என்ன? ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியா தேவை, லைக் லார்ஜ் ஸ்பேஸ் தேவை, ஒரு லோ ப்ரெஷர் இது தேவை, 27 டிகிரி செல்சியஸ் தேவை, இதெல்லாம் இருக்குங்க. உங்களுடைய ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. ஆல்ரெடி நான் ஜியாகிரஃபி கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சைக்ளோன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சூப்பர் சைக்ளோன் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா தேர் வில் பி அ லாங், அதாவது பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் இன் ஓஷன். அதாவது என்ன, கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் சைக்ளோன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணணும். அப்படி லாங்காக ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேப்பரை எடுத்துக்கும். அப்படி வேப்பரை எடுத்துக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஆகும். ஸோ இதுதான் சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர் சைக்ளோனுக்கு 1 km/h இருக்குது. அதுக்கடுத்து சிவியர் சூப்பர் சைக்ளோன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 ஓஷனை கடந்து இந்த பக்கம் உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிவியர் சூப்பர் சைக்ளோன்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ தயவு செய்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு க்ரைட்டீரியா இருக்குது. அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு பாயிண்ட். செகண்டு, இப்போ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005. ஆல்ரெடி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் இப்போ COVID-19 போயிட்டு இருக்கிறதுனால அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்ட் தான். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல வார்த்தை. கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லது டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இப்போ எப்படின்னா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் என்னென்னா சைக்ளோன் ப்ரோன் ஏரியா, சைக்ளோன் அதிகமாக அஃபெக்ட் பண்ண போகிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடோட கடலோர பகுதி, ஆந்திரா அண்டு ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், இது இந்த கடலோர பகுதிகளில் இருக்கிற எல்லா ஏரியாவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோனால் அஃபெக்ட் ஆகக்கூடியது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் சைக்ளோன் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அங்கே இருக்கிற வீடு, எல்லா கவர்மெண்ட்டோட பில்டிங்ஸ், கவர்மெண்ட்டோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைக் மின் கம்பங்கள், இது எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணும். ஓகேங்களா? பட் அதை என்னென்னா வருஷம் மாற்றுறதுக்கு படுதா த லாங் டேர்ம் கோல் ஒரே தடவையாக என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைக்ளோனை தாங்குகிற அளவுக்கு பண்ணணும். ஸோ அப்படி தாங்குகிற அளவுக்கு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பெட்டரான அந்த இது இருக்கும். இது ஒரு வகையான இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேங்களா? ஒரு வகையான மெயின்ஸ் திங்கிங். இன்னொரு வகையான மெயின்ஸ் திங்கிங் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிசாஸ்டர் அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? பிஃபோர் டிசாஸ்டர் அதாவது ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணணும், ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதுக்கு அடுத்து என்னென்னா போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டிசாஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், இது போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த இதில் நமக்கு இந்த போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே
மோசமாக வந்ததுன்னா நம்ம கண்ட்ரியில் வந்ததுன்னா லேட்டஸ்ட்டாக அந்த ஒடிசாவில் வந்து நமக்கு புயல் வந்தப்போ, ஒடிசாவில் புயல் வந்ததுக்கப்புறமா நமக்கு லேட்டஸ்ட்டாக அந்த போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு மிகப்பெரிய லெவலில் மோசமாக இதாகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிசாஸ்டரில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா வல்னரபிள் செக்ஷன் தான். அவங்க தான் வந்து வல்னரபிள் செக்ஷன். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்துன்னா அவங்களுடைய உணவுக்காகவும் இருப்பிடத்துக்காகவும் மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடத்தியிருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய குடிசை எல்லாமே வந்து இதாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற அகைன் ஒரு குடிசை மாதிரியான விஷயங்கள், தங்குறதுக்கு விஷயங்கள்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும். பட் அதில் வந்து என்னென்னா நிறையா வந்து லேகிங், கரப்ஷன், ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போ திங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும், ஓகேங்களா. ஸோ சைக்ளோனிக் அந்த இது வந்து ஜியாகிரஃபியில் உங்களுக்கு ஈவன் மெயின்ஸில் கூட கேட்கலாம், சைக்ளோன் ரிலேட்டடாக ஜியாகிரஃபியில் கேட்கலாம். இதே இது வந்துன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு GS3ல் இருக்குது, ஓகேங்களா. GS3ல் டேரெக்டாக கேட்டானா ப்ரீ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்கலாம். இன்னொரு கொஷின் என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை பற்றின டைரக்ட் கொஷினே கூட கேட்கலாம். அல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் திங்க் பண்ணுங்கள். இதுக்குன்னு பாயிண்ட்ஸ் நான் சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் வந்ததை திங்க் பண்ணுங்கள். இல்லாட்டி ஆன்லைனில் போய்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள் டிசாஸ்டர் ரிலேட்டடாக, ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எடிட்டோரியல் போயிடலாம், ஓகேங்களா. ஸோ எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் ஃப்ரம் த பவர்லெஸ். ஆக்சுவலாக இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஜுடிஷியரி மூவ் ஆன் டு எக்ஸிக்யூட்டிவ் மைண்ட். எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறவங்க நம்ம கண்ட்ரியில் யார் அப்படின்னா மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், இவங்க தான் நம்ம கண்ட்ரியில் எக்ஸிக்யூட்டிவ். ஜுடிஷியரி மூவ் ஆன் டு எக்ஸிக்யூட்டிவ் மைண்ட், ஓகேங்களா. எக்ஸிக்யூட்டிவ் மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், ஓகேங்களா. பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படிங்கிறது என்னென்னா லைக் பீப்புளுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுத்து ஓட்டிங் வாங்குறது, அல்லது பீப்புளை வந்து மிகப்பெரிய லெவலில் கன்சர்னில் எடுத்துக்காமல் அவங்களுடைய கட்சியோட இதுக்காண்டி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் சில விஷயங்கள் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ஜுடிஷியர் வந்து அந்த மாதிரி இருக்குது, இந்த சமயத்தில் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க சில விஷயங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் முதல்லே வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனாங்க. பட் கோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இது ஒன்று. செகண்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் செக்டர், அவன் ஏற்கனவே பணக்காரன் தான், ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது ஒரு விஷயம். தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா லைக் அதாவது என்னென்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து வேஜ் கொடுக்கணும், அதாவது என்னென்னா சம்பளம் கொடுக்கணும். அப்படி சம்பளம் கொடுக்கலாட்டி அதாவது இந்த பேண்டமிக் பீரியடில் வேலைக்கு வராதவங்களுக்கும் சேலரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இதை வந்து கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா சேலரி கொடுக்க முடியலாட்டி அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. அவருக்கும் முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. எந்த முதலாளி வந்து காசு இல்லாமல் இருப்பார், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்னென்னா இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான எமர்ஜென்சி பீரியடில், ஓகேங்களா, பீப்புளுக்கு எது தேவையோ அந்த மாதிரி பண்ணாமல் இவங்க பொலிட்டிக்கலி மைண்ட் செட் அப்படிங்கிற இருக்கும். நமக்கு வந்து நிறையா வந்து அதாவது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் பீப்புள் என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்லேருந்து நிறையா அவங்களுக்கு அமௌண்ட் வரும். ஏன்னா கார்ப்பரேட்லேருந்து அமௌண்ட் கொடுக்குறத வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனில் மிகப்பெரிய லெவலில் விக்டரிலாம் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இந்த ஜுடிஷியரியும் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இவர் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதை தவிர இதை பற்றி பேசியிருக்காரு, ஓகேங்களா. ஸோ இதை தவிர வேறு என்ன பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஜுடிஷியரி அப்படிங்கிறது இப்போ ஆன்லைனில் இப்போ ஜுடிஷியரியோட ப்ரொசீடிங்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த ஜுடிஷியரியை பற்றி பேசியிருக்காரு. பட் எஃபெக்டிவான பாயிண்ட்ஸ் அவர் எதுவும் சொல்லாததுனால நம்ம அதை எதுவும் பார்க்கல, ஓகேங்களா. நம்ம விர்ச்சுவல் ஜுடிஷியரியை பற்றி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு எடிட்டோரியலில் நம்ம இது பண்ணியிருக்கோம். அந்த எடிட்டோரியல் உங்களுக்கு பெட்டர் எடிட்டோரியல், நீங்கள் அதை போய் படிங்க, ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துன்னா ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிளுங்க, ஜோல்டர் டு நேஷனல் எனர்ஜி செக்யூரிட்டி. இது உங்களுடைய மெயின்ஸுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அண்ட் நம்ம நேற்று ஒரு விஷயம் பார்த்தோம், சென்ட்ரலைசேஷன், ஓவர் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில பவர்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் அந்த ப்ரொவிஷன்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓன் பண்ணுறாங்க. அதான் பிரச்சனை. அப்போ ஓவர் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு நடக்கிறதுனால அந்த ஓவர் சென்ட்ரலைசேஷனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தங்களுடைய அட்டானமியை இழந்து போகிறாங்க,
ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் தன்னோட அட்டானமியை இழந்து போகிறாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த எலக்ட்ரிசிட்டியில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அதில் வந்து என்ன சில அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து என்னன்னா இட்ஸ் லைக் அ ஓவர் சென்ட்ரலைசேஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ சென்ட்ரலைசேஷனை பற்றி கொஷின் கேட்டால் நீங்கள் டேரெக்டாக இந்த பர்டிகுலர் இதை மென்ஷன் பண்ணி ஆக்சுவலாக ஒரே ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி அல்லது ஒரு பேராகிராஃபாக நீங்கள் மென்ஷன் பண்ணி இதை நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா. அதர்வைஸ் அவங்க டேரெக்டாக ஓகேங்களா இந்த மாதிரியான கொஷினை கொடுத்து இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் வந்து என்னென்னா ஓவர் சென்ட்ரலைசேஷன் இருக்குது, அந்த ஓவர் சென்ட்ரலைசேஷனால் ஸ்டேட் வந்து தன்னுடைய அட்டானமி இழக்கிறாங்க டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னு வைங்களேன். நீங்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டை எழுதி அந்த ஆக்டில் என்னென்ன இருக்கோ அது வந்து எப்படி ஓவர் சென்ட்ரலைசேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொடுத்துட்டு அந்த பில்லில் ப்ரொவிஷன்ஸை பற்றி டேரெக்டாக கேட்பாங்க. இவ்வளோ தான் வந்து என்ன மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சென்ட்ரலைசேஷனை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டை வந்து நிறைவேற்றாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் வந்து பிரச்சனையில் இருக்கும். ஸோ இது வந்து நிறையா டிஸ்கஷன் பண்ணியதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறையா சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான இது கொடுத்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் டிஸ்காம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகலாம். அதுக்கடுத்து பவர் டாரிஃப் பாலிசின்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போது நம்ம கண்ட்ரியில் இப்போது நம்ம எலக்ட்ரிசிட்டி யார் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓன்டு டிஸ்காம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டிஸ்காம் அப்படிங்கிறதான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுற இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணால் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை தயாரித்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பர்ச்சேசிங் பவர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சைன் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட். ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு இப்போ என்ன முக்கியமான இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜியை அதிகமாக வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறோம். அப்போ ரெனியூவபிள் எனர்ஜியிலேருந்து அதிகமான வந்து ரெனியூவபிள் எனர்ஜி மூலமாக தயாரிக்கிற கரண்ட்டை அந்த டிஸ்காம் கம்பெனிஸ் வாங்கி வந்து விற்கணும். அப்படி விற்கும்போது தான் அதிகமான பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்ற விஷயத்தினால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வித் அந்த ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் நிறையா சப்சிடி ரிலேட்டட் டு தட் ரெனியூவபிள் எனர்ஜி ஏரியாஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து அந்த டிஸ்காம் வந்து ஓகே சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம கிட்டத்தட்ட வந்து என்னென்னா 175 ஜிகாவாட் எதுலேருந்து தயாரிக்கணும், ரெனியூவபிள் எனர்ஜிலேருந்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் வந்து அங்கே கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஸோ அப்படி கொடுத்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணி தான் ஆகணுன்ற விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது டிஸ்காம் மேலே மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் மூலமாக தயாரிக்கிற எனர்ஜி அது ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது கம்மி கம்பேர்ட் டு ரெனியூவபிள் எனர்ஜி லைக் விண்டு சோலார்லேருந்து தயாரிக்கிறாங்களா எலக்ட்ரிசிட்டி ரேட்டு அது ரொம்ப அதிகம். பட் என்னன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்யர்மெண்ட் மேண்டேட்ரி ரெக்யர்மெண்ட் இந்த பர்ச்சேசிங் பவர் அக்ரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் நிறையா வந்து என்னென்னா இப்போ பவர் சப்ளைக்கு வந்து என்னென்னா ஒரு சில சர்வே இருக்குது. ஓகேங்களா. நம்ம கண்ட்ரியில் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயர்லி நமக்கு வந்து எவ்வளோ பவர் தேவைப்படும் இந்த வருஷம் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் விடுவாங்க. அந்த எஸ்டிமேட்டை வந்து என்னென்னா ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணுறது. ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்காம் வந்து அதுக்கேற்றாப்பில் தயாராகி நிறையா பவரை வந்து வாங்கி வச்சுக்கணும். அப்படி வாங்கி வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இந்த மாதிரியான டிஸ்காம் இது வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் பாதிக்கப்படுது. அண்ட் நம்ம கண்ட்ரியில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை. இன்ன வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜில் அந்த அளவுக்கு அதிகமாக பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை தவிர வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஆக்டை இன்னும் இந்த ஆக்டை பற்றி அவங்க பேசலை. இந்த ஆக்டை பற்றி நானும் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பவர் டிஸ்காம் ஏரியாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் ஆக்டில் என்னென்னலாம் இருக்குது அது எப்படி வந்து ஓவர் சென்ட்ரலைசேஷனாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2020. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் பிரான்ச்சைசஸ்
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னங்க அர்த்தம், இப்போ ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அவனுடைய ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா அவனுடைய கிளை. ஓகேங்களா, இதில் சப் ஃப்ரான்ச்சைஸ் வந்து நிறையா கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சப் ஃப்ரான்ச்சைஸில் யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டும் பண்ண முடியும். அப்போ நம்ம டிஸ்காம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த டிஸ்காம் வந்து இனிமேல் வந்து டிஸ்காம் மட்டும் ப்ரொவைட் பண்ணாது, சப் ஃப்ரான்ச்சைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், அவனும் வந்து என்னென்னா நமக்கு பீப்புளுக்கு வந்து கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பேக் டோர் வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுலையும் பிரைவேட்டைசேஷனை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, பிரைவேட்டைசேஷன் வந்தால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பிரைவேட்காரன் வந்தான்னு வைங்களேன், இப்போ நம்ம ஊரில் வந்து என்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், இப்போ ஒரு கிராமத்தில் வந்து என்னென்னா கரண்ட்டு கொடுக்குற செலவு வந்து அதிகம், ஆனால் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நிறையா சப்சிடி கொடுக்குறது. ஸோ அதனால் அங்கே லாபம் வந்து பெரிய லெவலில் வராது. ஓகேங்களா, இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் வந்து பெரிய லெவலில் வராது. இதே இது உங்களுக்கு சிட்டியில் சில சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாபம் வந்து அதிகமாக வரும். அப்போது இவன் இந்த சப் பிரான்ச்சைஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாபம் வர்ற ஏரியாவில் கொண்டு போய் அவன் ஃப்ரான்ச்சைஸை ஓப்பன் பண்ணிப்பான். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து என்னென்னா இவனுடைய பவரை வந்து வித்துக்கிட்டு இருப்பான். ஓகேங்களா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டிஸ்காம்ஸ் வந்து பெரிய பிரச்சனையில் போய்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்களுடைய ஷேர் ஆஃப் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து இந்த சப் பிரான்ச்சைஸஸ் அதாவது பிரைவேட் கம்பெனி உள்ளே என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ப்ராஃபிட்டபிள் ஏரியாவில் மட்டும்தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க ப்ரைவேட்காரங்க. ஸோ அதனால் வந்து என்ன மறுபடியும் இந்த டிஸ்காம் யூனிட்ஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் கிரேட்டர் கன்செஷன் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் பவர் டெவலப்பருக்கு. ஓகேங்களா, ரெனியூவபிள் பவர் டெவலப்பர் நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெனியூவபிள் எனர்ஜியில் உங்களுக்கு பவர் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தயாரிக்கிற பவருக்கு ரேட் அதிகம் கம்பேர்ட் டு தெர்மல் பவர். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்னென்னா அகெயின் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் டிஸ்காமுக்கு அப்படின்றாங்க. இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்சிடி, அதாவது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன நேற்று ஒரு நம்ம இது பார்த்தோம் என்னென்னா அக்ரிகல்ச்சரலுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து சப்சிடி அதாவது ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்காதீங்க, அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஏதாவது வேறு சப்சிடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தீங்களா, அதுதான் அந்த அமெண்ட்மெண்ட்லேயும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்சிடி ரீட்டைல் பவர் டேரிஃப் ஏரியா கொடுக்குறீங்க, ரீட்டைல் பவர் டேரிஃப்னா நம்ம வீட்டுக்கு கொடுக்குறது தான் ரீட்டைல் பவர் டேரிஃப். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நீங்கள் சப்சிடியை வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சப்சிடியை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. வாட் இஸ் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா அக்கார்டிங் டு சர்வீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ எனர்ஜி தயாரிக்கிற இடம் ஸ்டோர் பண்ணுற இடம் சென்னையில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ சென்னையிலேருந்து நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைன் கனெக்ஷன் ப்ளஸ் ஸ்டெப் டவுன் கனெக்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இன்ஸ்டால் பண்ணணும். நிறையா இன்ஸ்டால் பண்ணால் தான் சென்னையிலேருந்து அந்த பவரை காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ சென்னையில் அந்த பவர் சப்ளைக்கான அந்த டிரான்ஸ்மிஷன் இது வந்து என்னென்னா அவனுக்கு ரேட்டு கம்மி. அப்போ சென்னையில் இருக்கிறவன் ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா பே பண்ணால் காஞ்சிபுரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கவன் ஏன்னா நிறைய ஸ்டெப் டவுன் போட்டு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு போகிறதுனால அவனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ரேட்டு விலை வந்து என்ன கிட்டத்தட்ட 8 ரூபா 3 ரூபா 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா 8 ரூபா, அதாவது நம்ம 2 ரூபா பே பண்ணுறோன்னா அவன் அதை விட அதிகமாக சர்வீஸ் பே பண்ணணும் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து ஏரியாவில் ஸ்டீப்பஸ்ட் இன்க்ரீசிங் ஆஃப் டேரிஃப் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து சப்சிடி கொடுக்காதீங்க, சப்சிடி கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் கொடுங்க அப்படின்றாங்க. ஆல்ரெடி நம்ம டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. நம்ம நேற்றே வந்து சொல்லும்போது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ப்ராப்ளம் வந்து இன்னமும் எஸ்கலேட் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் நமக்கு டிஸ்காமை ரெகுலேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள இனிமேல் யார் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு செலெக்ஷன் கமிட்டி பண்ணும். அந்த செலெக்ஷன் கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அந்த ஸ்டேட் ரெகுலேட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிகமாகவே போகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஃபைனலாக முக்கியமான ஒரு விஷயங்க சென்ட்ரலைஸ்டு எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ
ஒரு டிஸ்காம் கம்பெனி இருக்கான். அந்த கம்பெனி வந்து பவரை வந்து யார்கிட்டருந்து வாங்குவானா, பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறவன்ட்டு வாங்குவான். அப்போ பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறவன்ட்டு வாங்குறவனுக்கும் இந்த டிஸ்காமுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு சண்டை வந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் யார் வந்து அதை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ஸ்டேட் ரெகுலேட்டர் தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஸ்டேட் அந்த அத்தாரிட்டிகிட்ட இருந்து அந்த பவரை பிடுங்கி இப்போ யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட கொடுக்க போகிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஓவர் சென்ட்ரலைசேஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து அத்தாரிட்டியை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதில் ஓவர் சென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதனால் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ஃபிஸ்கல் பேர்டன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேசிங் ப்ரைஸ் அக்ரிமெண்ட், அந்த பவர் அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹை ப்ரைஸ் அக்ரிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா வந்து சப் பிரான்ச்சைசஸ் அதுவும் ப்ராஃபிட்டபிள் ஏரியாவில் மட்டும் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன, ஏ மேட்டர் ஆஃப் ரிலீஃப். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ அந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் இவ்வளோ ரிலீஃப் கொடுத்துருக்கீங்க. அந்த ரிலீஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஹெல்பிங் பூஸ்டிங் டிமாண்ட். அதான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் டிமாண்டை பூஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ளை சைடை மட்டும் ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. சப்ளை சைடுனா என்னங்க, கம்பெனிக்காரன். ஓகேங்களா? அவனை மட்டும் ப்ரமோட் பண்ணியிருக்கீங்க. பட் பீப்புளுக்கு அதாவது டிமாண்ட் யார்கிட்டருந்து வரும், பீப்புள்கிட்டருந்து வரும். அப்போ அவனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயந்தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அந்த நமக்கு தெரியும் இந்த சப்ளை சைடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நிறையா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸை வந்து இப்போ கிரெடிட் ஸ்கீமு, வேஜ் சப்போர்ட் ஸ்கீமு, ஓகேங்களா, கேபிட்டலை ஈஸியாக உள்ளே கொண்டு வரதுக்கான ஸ்கீமு, இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்கீம் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியை வந்து என்ன பண்ணுறது, ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஓகேங்களா? பிஸ்னஸ் கம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இதனால் என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சப்ளை சைடு ஓரளவுக்கு வந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஆனால் சப்ளை சைடு ரெக்கவர் ஆகணும்னா நமக்கு பேசிக் என்ன அப்படின்னா டிமாண்ட் சைடு, அதாவது பீப்புள் கையில் மணி இருக்கணும். பீப்புள் கையில் மணியே இல்லை, அவனால் எதையுமே வாங்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் ஹி வில் கிரியேட் அண்ட் தட் டிமாண்ட், அந்த பர்டிகுலர் டிமாண்ட் அவனால் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இதில் கேட்குறாங்க. ஸோ இதில் இவங்க சில சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிஎஸ்டியை கட் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி தேவையில்லை, கொஞ்ச நாளைக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை, அல்லது ஜிஎஸ்டியில் இருக்க அமௌண்ட் பர்சன்டேஜை கம்மி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பொருட்களோட ரேட்லாம் குறையும். பீப்புள் கையில் இருக்கிற கம்மியான அமௌண்ட்டை வச்சு நிறையா பொருட்கள் அவங்க வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரிவேலிங் கண்டிஷனுக்கு இது முக்கியமான விஷயம் அப்படின்றாங்க. சரி, சில கவர்மெண்ட் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்னங்க, எம்ஜி நரேகாவில் நிறையா அமௌண்ட்டை வந்து என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நல்ல விஷயம் தான். பட் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னென்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை பயன்படுத்தி அவங்களுடைய நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பாலிசியை உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னங்க, நமக்கு பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுடைய முக்கியமான விஷயமே அவங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான அஜெண்டாவாக தான் இவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு வந்திருக்கு. அவங்களுடைய ஒவ்வொரு பாலிசியும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிற பாலிசி அப்படிங்கிறது முக்கியமான பாலிசி. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைவேட்டைசேஷன் பாலிசியை இந்த பர்டிகுலர் பேண்டமிக்கை யூஸ் பண்ணி அவங்க நிறையா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிற விஷயம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்கிங் டேஞ்சர் அப்படிங்கிறது. அதாவது இதில் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தோம், குஜராத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதில் என்ன பண்ணுங்கள், செக்ஷன் 124A பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதில் நமக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை பற்றி கொஞ்சம் எக்ஸஸாக படிங்க. ஓகேங்களா? அது ரிலேட்டடாக மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட் எடுத்துக்கோங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் பேசியிருக்காங்க. நிறைய ஜேர்னலிஸ்ட்டு இந்த COVID-19 பேண்டமிக் ரிலேட்டடில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிலேட்டட் டு செடிஷன் as well as other act. எங்கெங்கெல்லாம் இப்போ குஜராத்தில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர இன்னும் வேறு எங்கே இன்னும் 2-3 இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னா மிகப்பெரிய லெவலில் டேஞ்சரில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வர்ற விஷயம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் வந்து பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலாக எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவர் எழுதினவர் திரிணாமுல் காங்கிரஸ்காரரு. ஓகேங்களா, ஸோ அவர் பிஜேபியோட கவர்மெண்ட் இப்படி அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதனால அது வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் பேண்டமிக்லேயும் மிகப்பெரிய பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா உங்களுக்கு ப்ரிப்பேரிங் ஃபார் எ சிண்டமிக். வாட் இஸ் சிண்டமிக் அப்படின்றது தான் இங்கே முக்கியம். அதாவது இப்போ நம்ம COVID-19 வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். பேண்டமிக்னா என்னங்க, உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறத பேர் பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது மேபி இட் கோஸ் இன்டு சிண்டமிக் அப்படின்றாங்க. சிண்டமிக் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில், ஓகேங்களா, சிங்கிள் டைமில் நிறையா டிசீஸ் பரவுறது அப்படிங்கிறதான் சிண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு மான்சூன் டைமில் உங்களுக்கு மழை பெய்யும். மழை பெஞ்சால் நமக்கு மலேரியா, காலரா அப்படின்ற வியாதியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த COVID-19 பேண்டமிக்கோட நமக்கு எதுவும் சேர்ந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மலேரியா, காலரா அப்படின்ற வியாதியெல்லாம் சேர்ந்துக்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நம்ம கண்ட்ரியில் வைரல் இன்ஃபெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரெண்டுமே ஒட்டுக்காக சேர்ந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1957 ஏஷியாவில் இன்ஃப்ளூயன்ஸா பேண்டமிக்னு ஒரு பேண்டமிக் வந்துச்சு. அந்த பேண்டமிக் வந்து வைரல் டிசீஸ், அதோடு சேர்ந்து சம் பாக்டீரியல் டிசீஸும் வந்துன்னா பீப்புளை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ வைரல் அண்ட் பாக்டீரியல் ரெண்டு டிசீஸ் வந்துன்னா ஒட்டுக்காக அஃபெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இதில் ஓகேங்களா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இப்போ நிறைய பாக்டீரியல் வியாதி வந்துச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டிவாக இருக்கணும். பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், பாக்டீரியா தனக்கு எதிராக கொடுக்கக்கூடிய மாத்திரைக்கு ஏற்றாப்புல தன்னுடைய உடம்பை தகவமைத்து கொள்வது. ஓகேங்களா, அப்படி என்ன பண்ணுது, தன்னை சேஞ்ச் பண்ணிக்குது. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபயல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ இது அகைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சிவியர் பண்ணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் இன் பாப்புலேஷன் ஹெல்த் சர்வைலன்ஸ். ஓகேங்களா, பாப்புலேஷனோட ஹெல்த் சர்வைலன்ஸை சர்வை பண்ணுறதுல நமக்கு இன்னோவேஷன் தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. அதேமாரி கிரியேட்டிவ் பிஸ்னஸ் மாடல் ரிலேட்டட் டு நம்ம இந்த பொட்டன்ஷியல் அட்டாக்கிங் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுல ஒரு கிரியேட்டிவ் பிஸ்னஸ் மாடல் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளை அதிகமாக அவங்களுடைய பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் லெவலை வந்து என்ன அதிகமாக செக் பண்ணுறணும். ஸோ அது பண்ணுறது மூலமாகவும் நமக்கு வந்து எவ்வளோ பொட்டன்ஷியலான இதை வந்து என்ன நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம இதில் இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக சொல்ல வர்ற விஷயம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் லேம்ஸ் எக்கனாமிக் பேக்கேஜ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கடுத்து JNK நோட்டிஃபைஸ் ரூல்ஸ் ஃபார் டொமிசைல் சர்டிஃபிகேட். டொமிசைல் அப்படின்னா நான் இந்த இடத்துல தங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் தாங்க டொமிசைல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, ஸோ இந்த நமக்கு தெரியும் JNK பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ JNKல டொமிசைல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அங்கே ஏற்கனவே இருக்கிற சிட்டிசன்ஸ் அண்ட் அங்கேருந்து புலம்பெயர்ந்த சிட்டிசன்ஸ் கூட வாங்கிக்கலாம். அண்ட் அங்கே உள்ள என்ட்ராக இருக்கிற புது சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிமுலஸ் பிளான்ஸ் அனதர் ஜிம்மிக், அதாவது லார்ஜ் ஸ்கேல் ப்ரைவேட்டைசேஷன். உங்களுக்கு இந்த இதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே ஒருத்தர் காய்கறி விற்றுட்டு போகிறாரு, இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரைவேட்டைசேஷன், லார்ஜ் ஸ்கேல் ப்ரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறத பற்றி இதில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை அடுத்த பேஜில். ஸோ அதுக்கு அடுத்த பேஜை பொறுத்த வரைக்கும் ஓகே, கால் ஃபார் WHO ப்ரோப் இன்டு வைரஸ் ஆர்ஜின். ஓகேங்களா, அதாவது எப்படின்னா இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசொல்யூஷன் கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்னா இந்த வைரஸோட அந்த ஆர்ஜின் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி WHO என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இதில் மற்ற எல்லா கண்ட்ரிஸும் நிறையா கண்ட்ரிஸ் இதில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட மீட்டிங் வந்து ஜெனீவாவில் நடக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த ரிசொல்யூஷனை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னோன் சோர்சஸ் ஃபண்டிங் பார்ட்டிஸ், அதாவது ஃபண்டிங் ஆஃப் பார்ட்டி. நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் மைண்ட் செட்டில் உங்களுக்கு இந்த பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்ப்பரேட்லேருந்து நிறையா ஃபண்ட் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுதாங்க இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அதுவும் அன்னோன் சோர்ஸ் ஃபண்டிங். அன்னோன் சோர்ஸ்னால் யாருன்னே தெரியல. இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்னா நீங்கள் ரிலேட்டட் டு
இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸு, ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ஆஃப் பாலிடிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஷினுக்கு ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஷினில் இந்த பர்டிகுலர் அசோசியேஷனோட நேம் இருக்கணும். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ். இவங்க வந்து என்ஜிஓ. இந்த என்ஜிஓ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கட்சிக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து அவங்க வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் இந்த இதை பற்றி பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அன்அக்கௌண்டட் மணி தான் நிறைய அன்னோன் சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங்ஸ் தான் நிறையா நடந்திருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியங்க. ஸ்டிமுலஸ் டு காஸ்ட் ஒன்லி அபவுட் 1% ஆஃப் ஜிடிபி. அதாவது என்னென்னா நம்ம எல்லோரும் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிருந்தோம், கிட்டத்தட்ட 10% ஆஃப் ஜிடிபி வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண போகுது ஆத்ம நிர்பார் அபியானில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க. ஓகேங்களா. ஆனால் நிறையா இவங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ரிலேட்டடாக வந்து என்னென்னா நிறையா வந்து டீட்டெயில் சர்வே எடுக்கிற குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இவங்க ஒரிஜினலாக கொடுத்த அமௌண்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 1% அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இதுலேயும் பாருங்கள் எஸ்பிஐ அவங்களே சொல்லியிருக்காங்க இது வந்து 1% ஆஃப் ஜிடிபி தான் அஃபெக்ட் பண்ணும். ஹெச்எஸ்பிசியும் 1%, ஐஏஎஃப்எல் 1%, யூபிஎஸ் 1.2%. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னன்னா நீங்கள் கொடுத்தது 10%ன்னு சொன்னீங்க, அது 10% கிடையாது. டோட்டலாகவே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%, அரௌண்ட் 1% தான் ஜிடிபியை வந்து அஃபெக்ட் பண்ணும். 10% ஆஃப் ஜிடிபி அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த ரிலீஃப் பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று அது வந்து ரெகுலேட்டரி பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க, அல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லயபிலிட்டி லைக் கிரெடிட் கேரண்டியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிரெடிட் கேரண்டியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா மேபி லாங் டேர்ம் சொல்யூஷனில் உங்களுக்கு வந்து இது பண்ணலாம். பட் இப்போ COVID-19 இந்த பர்டிகுலர் எக்கனாமிக் சுச்சுவேஷனை வந்து என்ன இது சால்வ் பண்ணாது. இட் இஸ் லைக் ஓவர் ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.